Yes. So, hello, aspirants. Welcome to Data 7. ஸோ நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ இன்றைக்கான செஷன் என்ன சார் அப்படின்னா, ஸோ OICL சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 500 வேக்கண்ட் இருக்கக்கூடியது வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வேக்கண்ட் இருக்குது, அதாவது 285 ப்ளஸ் ஒரு 15 ஹிந்திக்கு, சரிங்களா? ஸோ LIC யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ AAO அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 85,000 அப்படின்றது கேரண்டி, சரிங்களா? எஸ். ஸோ நம்ம LIC AAO அண்ட் OICL AO தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பாரிசன் நம்ம வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுதான். பட் இதில் நம்ம இன்னும் டெப்த்தாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில விஷயங்கள் பேச போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட 300 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான ஒரு போஸ்ட், சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் LIC ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, அதே தான் என்ன, ஸோ ஒரு இன்சூரன்ஸ், கரெக்டாக? ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாமில் இது ஒரு எக்ஸாம். ஸோ இன்சூரன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த LIC, இது OICL, NIACL, NICL, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க எக்ஸாம்ஸ் இருக்குது. பேங்கிங் ரிலேட்டட் தான். ஸோ நீங்கள் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் என்னன்னா ஒரு 1.5 மந்த் தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டு இங்கே சொல்லிட்டான், சரியா? ஸோ அவன் ஷார்ட் நோட்டீஸ்லேயே தெளிவாக சொல்லிட்டான், அப்ளிகேஷன் வந்து 15 டேஸ் மட்டும்தான், சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா ஜான்வரி 10th ஜான்வரி உங்களுக்கு Tier 1ம் 28th பிப்ரவரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மார்ச் கூட ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்றது என்ன ஆகிடும், முடிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, டன்பா. சரி, ஓகே. இன்னைக்கான அப்படி செஷனுக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வேக்கன்ட் ஜெனரலிஸ்ட் அண்ட் ஹிந்தி ஆஃபீஸருக்கு AAO அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, சரிங்களா? ஓகே. டோட்டலாக எனக்கு ஒரு 300 வேக்கன்ட். ஸோ ஆன்லைனில் தான் நமக்கு என்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது ஸோ 21 to 30 இயர்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 குவாலிஃபிகேஷன் இருக்குது. தட் இஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். தெளிவாக எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணணும், சரிங்களா? நம்ம அதிலேயே தெளிவாக சொல்லிட்டோம். அண்ட் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இங்கே போட்டிருக்கக்கூடியது கம்மி. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அண்ட் இங்கே எப்பயுமே அப்ராக்ஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் orientalinsurance.org.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை அப்படின்றத பண்ணிக்கொள்ளலாம், சரிங்களா? சரி, ஓகே, டன்பா. எஸ். ஸோ இந்த OICLக்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் COP1 2.0. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு எக்ஸாமுக்கு ஸோ நீங்கள் இந்த பேட்ச் லைவ் ப்ளஸ் ரெக்கார்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டிசம்பர் 9th ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் நான் இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணமோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ COP1 2.0 நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அண்ட் இது உறுதின்னு சொல்லக்கூடிய பேங்கிங் கோர்ஸ். ஸோ தட் இஸ் A to Z டீட்டெயில்ஸ் ப்ரிலிம்ஸில் இருந்து இன்டர்வியூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் சார் அப்படின்னா பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி இந்த ஒரு பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுவும் நம்ம கம்ப்ளீட்லி லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு. இப்போ சார் இது ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. எப்படி சார் அப்படின்னா ரெக்கார்டராக கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸோ லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். எஸ், ஓகே, டன்பா. ஸோ அப்போ நமக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஸோ LIC அப்படின்றது லைஃப் இன்சூரன்ஸ் கோஆப்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ இது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான ஒரு போஸ்ட். ஸோ இங்கே நமக்கு இது ஒரு லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்தியாவிலே நீங்கள் LICனா ஒரு பிராண்ட், அது அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கெத்தாக நான் சொன்னால் எல்லாருக்கும் தெரியணுன்ற மாதிரியான ஒரு விஷயம். எஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, சரிங்களா? எஸ், ஓகே. ஒரு பப்ளிக் செக்டர். அதே மாதிரி இதில் எனக்கு LIC பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர். அதுக்கு முன்னாடி ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எப்பயுமே லீவ் இருக்கும். அதே மாதிரி 10 to 5னா 10 to 5 தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? ஸோ ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும்
ப்ரெஷரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா கண்ணை மூடி என்ன பண்ணலாம், பேங்க் போகாமல் இன்சூரன்ஸ் போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே, டன். ஸோ இங்கே இது கம்ப்ளீட்லி கஸ்டமர் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் இருக்க போகுது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ பாலிசி அண்டர் ரைட்டிங் இல்லைனா வந்து கிளைம் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கும். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரின்றது எலிஜிபிள். அண்ட் நீங்கள் வந்து 21 to 30 இயர்ஸ் அப்படின்றது அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, மெடிக்கல் சேம் திங் தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ், இதுலேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது இருக்க போகிறது. எஸ், ஓகே, டன். ஸோ ஜாப் நேச்சர் நான் பார்க்கும்போது இங்கே எனக்கு எல்ஐசி பொறுத்த வரைக்கும் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. சரிங்களா? கஸ்டமர் குவரிஸு, அதுக்கான சர்வீஸ், கிளைம்ஸை வந்து அதாவது கிளைம் ஆகக்கூடியதை வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ஆடிட்டு, அக்கௌண்ட்ஸு, டேட்டா ஹேண்டலிங், ஸோ பிரான்ச் லெவல் ஒர்க்கு தான் இருக்க போகுது. சரியா? இப்போ இதே நீங்கள் ஓஏசிஎல் வரீங்க அப்படின்னா ஸோ அண்டர் ரைட்டிங் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். சரிங்களா? ஸோ செட்டில்மெண்ட்டை கிளைம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆஃபீஸு ப்ளஸ் ஃபீல்டு விசிட் டிபெண்டிங் அந்த ரோலை பொறுத்து. சரியா? இங்கே ஆஃபீஸ் ஒர்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் இருக்கும், இங்கே அப்படி இருக்காது. அடுத்து ஸோ டெக்னிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ அடுத்த ஸ்லைடில் நான் காட்டுறேன் பாருங்க. ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் போஸ்டிங்கில் இது ஹையர் சான்ஸ் ஃபார் ரூரல் இல்லை செமி அர்பன் பிளேஸில் என்ன ஆகும் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இது அர்பன் இல்லை அப்படின்னா மெட்ரோ போஸ்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ சிட்டிஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி அப்படின்றதும் மாறும், தெரியும்ல? ஓகே. ஸோ இது ஸ்டேபிள் ப்ரெடிக்டபிள் ஹவர்ஸ் இவ்வளோ தான் அப்படின்றது இருக்கும். பட் ஓஏசிஎல் அப்படி கிடையாது உங்களுக்கு. ஸோ ஒர்க் லோடு அப்படின்றது என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு ஓகேவாக இருந்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. சேலரி இது ஒரு 62 to 70,000 கிடையாது, ஆக்சுவலி இது அதிகம். சரியா? ஸோ இதுவும் அதே தான் உங்களுக்கு அப்ராக்ஸாக தான் கொடுத்துருக்கேன். சேலரி வைஸ் இன்சூரன்ஸில் சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஸோ இன்சூரன்ஸு, லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ ஹையர் சேலரி டியூ டு அந்த லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு சேலரின்றது, ஸோ அலவன்ஸ் அப்படின்றது இந்த ஜோன் வைஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கம்பேரிட்டிவ்லி நான் பார்க்கும்போது இதே நான் ப்ரொமோஷன் பார்த்தாலுமே எனக்கு என்ன இருக்க போகுது, வேற லெவலில் இருக்க போகுது. அதாவது இங்கே பாரு ஏஏஓ. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இங்கே ஏஓ. பட் ஆனால் இங்கே பாரு இந்த ஏஓ தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம். பட் இங்கே பாரு ஏடிஎம் அடுத்து. சரியா? அடுத்து இங்கே டிஎம், இங்கே டிஎம், இங்கே நீங்கள் ஜோனல் மேனேஜர் தான். சரியா? இங்கே ரீஜனல், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற வரைக்கும் போகலாம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓஏசிஎல் அப்படின்றது வேற லெவலில் இருக்குது. சரியா? சரி, எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா ரெண்டுமே செம்ம எக்ஸாம் தான். எல்லாருக்கும் எல்ஐசி தெரியும், நான் அதில் கெத்து காட்டணும், நான் அதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். பட் பெஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங் பிராண்டிங், அவ்வளோதான்ப்பா. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பிராண்டிங் அப்படின்றது தான். சரியா? ஓஏசிஎல்னு யாருக்கும் தெரியாது, அதனால தான். ஓகே. ஸோ ஆனால் சேலரி பார்க்கும்போது இங்கே ஹையர் சேலரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அர்பன் போஸ்டிங்க்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம், நல்ல சிட்டிஸில் உங்களுக்கு போஸ்டிங். ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம் ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலும் ஸோ எல்ஐசியா இல்லை ஓஐசிஎலா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் எல்ஐசியோடைய அடுத்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஸோ நம்மளுடைய ஸோ நம்மளுடைய பேட்ச் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றதுல நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் புக்ஸ் அப்படின்றத நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இந்த ஒரு புக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 புக்ஸ் அப்படின்றது உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும். ஸோ 85 புக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்து ஒரு 2000 வரைக்கும் தான் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம கோடு Y1029 என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ எதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அடாக்குள்ளே போயிட்டீங்க சார் அப்படின்னா எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க ஆனால் இங்கே ஆல் கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் எக்ஸாமில் தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸோ தமிழ் பேங்க்னு இருக்கும். இதில் நம்மளுடைய உறுதின்னு சொல்லக்கூடிய பேங்கிங் ஃபவுண்டேஷனும் இருக்கும். ஸோ காப்பான்னு சொல்லக்கூடிய ஓஏசிஎலும் இருக்கும். ஸோ இதை அப்படி டேப் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இதில் இப்போ 81 இருக்குன்னா இது எல்லாமே கிளாஸஸ், என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ அப்படியே 91 மாக் டெஸ்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இதை அப்படி கிளிக் ஹியர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா
யார் யாரோட கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம கோடு யூஸ் பண்ணிங்க Y1029 அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2436 ரூபாய். சரியா, Y1029 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ நல்லா யோசி. ஸோ இங்கிலீஷு, ஆப்டி, ரீசனிங் சொல்லிட்டு ஒரு 2500 ரூபாயில் ஒரு கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்லைனில் வித் ஃபேக்கல்ட்டியோடைய சப்போர்ட்டோடு உங்களுக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? எஸ். ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன் எல்லாமே. சரிங்களா? எஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.